ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பச்சை புளி சட்னி 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். நல்ல காரசாரமாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கிற இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த பச்சை புளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். இது கூடவே காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த அளவு காரம் சரியாக இருக்குது. இந்த ரெண்டுக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். புளியும் மிளகாயும் அப்படியே பச்சையாக அரைச்சி செய்ய போகிறோம் இந்த சட்னியை. அதனால் ரொம்ப காரமாக புளிப்பாக அப்படி இருக்குன்னு நினைக்க வேண்டாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். புளி நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். மிளகாயும் புளியும் நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 6லிருந்து 8 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு பெரிய துண்டளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு கண்டிப்பாக வெல்லம் சேர்த்தணும். அப்போ தான் புளிப்பு காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் சட்னிக்கு. இப்போ பாருங்கள், சட்னியை இந்த மாதிரி நல்லா நைஸாக மைய அரைச்சி எடுத்துக்கணும். வேணும்னா கொஞ்சமாக புளி ஊற வச்ச தண்ணியவே வேணால் சேர்த்துக்கலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. நல்லா நைஸாக அரைச்சி இப்போ வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ இது மேலே 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை காய்ச்சி அது மேலே சூடாக அப்படியே சேர்த்தணும். பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சட்னி. எண்ணெய் அப்படி ரொம்ப மிதக்குதுன்னு நினைக்க வேண்டாம். கலக்கி விட்டால் சரியாயிரும். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் எண்ணெயை. இந்த சட்னியை நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைக்கணும். புளி நல்லா ஊறிடுச்சுன்னா நைஸாக வந்துடும். அவ்வளோதாங்க, 10 நிமிஷம் புளியும் மிளகாயும் ஊறுறதுக்கு எடுக்கிற டைம் தான். சூப்பரான பச்சை புளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயை நல்லா காய்ச்சி ஊற்றி இருக்கிறதுனால நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 10 நாள் ஆனாலும் கெடவே கிடாது. சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.